மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. கூட்டணி குறித்து சட்டமன்றத்திலே விவாதம் போயிட்டு இருக்கு. அது பெருமையா நினைக்க போறாங்க தாவேகாரங்களும் அதிமுககாரங்களும். அதிமுகவில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா கூட இப்படி எடப்பாடி குரல் கொடுத்திருக்க மாட்டாரு. இது கூட்டணிக்கான ஒரு அரவணைப்பு தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு சட்டமன்றத்தில். தீர்ப்பு என்பது மாற போறதில்லை, சிபிஐ கொடுப்பது என்பதில்லை. ஆனா சிபிஐயை வெறும் கொடுக்கல. சிபிஐ வேணான்னு சொன்ன விஜய் இப்ப சிபிஐ கேட்டு போடுறாரு. அப்ப இல்ல, அது ஒரு பிழையான புரிதல். என்னன்னா, அவன் சனாதனத்தனமாக ஒருத்தன் செருப்பு எறிகிறான், எரிஞ்சிட்டு நான் அப்படித்தான் எறிவேன், கடவுள் எரிய சொன்னாருங்கிறான். அப்ப கடவுள் அடிக்க சொன்னாருன்னா அவனை அடிக்கலாம் போல இருக்கு. நம்மளும் அதையுமே அவர் பெருசாக்கல. நீதிபதி வேணா விட்டுருங்க. அவர் பெருந்தன்மையா இருப்பது வேற. சார் வணக்கம். சார் வணக்கம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசுறப்ப அதிமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. முதலமைச்சர் பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பதிவு யாருக்கு என்பது சொல்லல அவரு. அதுதான் அந்த ரெண்டு கட்சிக்கு தான் சொல்றாரு அவரு. இல்லைங்க, அப்படி சொல்லல. அதாவது மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அதை பிரிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டால் குதூகலம் ஆயிடுவாங்க. அது வேற. ஆட்சி மாற்றம் என்று சொல்லி கொண்டுதான் என்ன எதிர்கட்சியான அதிமுகவும் பேசிக்கிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் என்பதற்காக மட்டும்தான் மாற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய இளைய தலைமுறையும் விஜய் பின்னால் திரண்டுகிட்டு இருக்கு. அதாவது எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சு என்ன ஒரு விஷயம்னா, கூட்டணி குறித்து சட்டமன்றத்திலே விவாதம் போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயமா பார்க்கணும்ல. அது பெருமையா நினைக்க போறாங்க தாவேகாரங்களும் அதிமுககாரங்களும். என்ன முதலமைச்சர் வாயாலேயே சொல்லிவிட்டாரு, என்ன மக்கள் பாடம் போட்டுவாருன்னு கரெக்டாக சொல்லிட்டாரு, அதனால அவங்களுக்கு தான் பாடம் போட்டுவாங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லிடுவாங்கன்னு வைங்க. ஆனால் நாம் கேட்பது என்னன்னா, நீங்கள் எம்ஜிஆரை தூக்கி பிடித்து கொண்டு இன்னமும் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். எம்ஜிஆருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு தெருவிலும் தமிழ்நாடெங்கும் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு என்ன அதை ஒரு இறைவன் போல பார்க்குற மாதிரி ஒரு புகழ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் என்பது யதார்த்தமான உண்மை. யாரும் மறக்க முடியாது. வேற யாருக்கும் இல்லை. தமிழ்நாடுங்க எல்லா தெருவிலையும் தான். அதே போல இன்றைக்கு நிகழ்காலத்தில் விஜயை தூக்கி பிடித்து கொண்டு பார்க்கிறார்கள், தெய்வம் போல பார்க்கிறார்கள். அது தவறல்லவா என்ற விவாதம் வருவதனால் அதுவும் நமக்கு நினைவு வருது. இளைய தலைமுறை அப்படி விஜயை நினைத்து கொண்டு பின்னால் அணிதரலாம் என்பதும் யாரும் மறுப்பதற்கில்லை. அப்போ அவரெல்லாம் என்ன வயசு வர இருக்கும்னா, அது இந்த வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வர இருக்குங்க அப்படி சொல்கிறாங்களா. இதயக்கனி என்ற எம்ஜிஆருடைய படம் சென்னையில் மையமான இடத்தில் என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 100 நாளாக, 100வது நாள் என்பது 4 நாள் முன்னால் பெருசாக கொண்டாடினாங்க. அதில் வந்தவர்களெல்லாம் 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க. அதில் முதல்வர் ஸ்டாலின் எம்ஜிஆரை பற்றி அந்த தொடர்பு உள்ள விஷயங்களை முதல்ல காட்டியிருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சு கீழே இருந்து மேலே வர அதை நிறுத்துன்னு சொல்லி சத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பை தேட்டருக்குள்ளேயே காட்டியிருக்காங்க. நிறுத்தி அதுக்கப்புறம் படத்தை போட்டிருக்காங்க. அப்போது 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க எம்ஜிஆரை நினச்சிக்கிட்டு திமுக எதிர்ப்பும், 40 வயதுக்கு கீழே உள்ளவங்க விஜயை நினச்சிக்கிட்டு திமுக எதிர்ப்பும் என்பதாக தமிழ்நாட்டில் அந்த திரைத்துறையினுடைய பாணியும் அரசியல் பாணியும் இணைந்தே செயல்பட்டால் என்ன அதிமுகவும் தாவேகாவும் இணைந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் சொன்னது உண்மையாயிருமா? இல்லை, ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இந்த கூட்டணிகள் இணைய வாய்ப்புகள் இருக்கா? அது நமக்கு எப்படி தெரியும்? ஆர்வம். அதாவது பாஜக தங்களுடைய பலத்தை பலவீனத்தை புரிந்து கொண்டு, தங்களுக்கு பலம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு, தங்கள் பெயரை சொன்னாலே அது அதிமுகவுக்கும் அசூசையாக போய்விடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு, எவ்வளோதான் சண்டை போட்டு நம்ம எடப்பாடிட்ட எத்தனை தொகுதி வாங்கினாலும் அத்தனை தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதையும் புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டார்கள். என்றால் என்ன, போய் தனியாக நின்றுட்டு வெற்றி பெறாட்டாலும் பரவாயில்ல. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, முதல்வரும் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. அதிமுகவில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் கூட இப்படி எடப்பாடி குரல் கொடுத்துருக்க மாட்டாரு. இது கூட்டணிக்கான ஒரு அரவணைப்பு தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு சட்டமன்றத்தில். அப்போ அவரே சொல்லிட்டாரு என்ன அதுதான் நடக்க போகுதுன்னு. இதை மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறாங்க அவங்க எதிர்கட்சிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அதை நாம் இப்படித்தான் நக்கலாக தான் பார்க்க முடியுமே தவிர, பரப்புரையில் எல்லாமே வரும். கோபமாக சொல்வது, நக்கலாக சொல்வது, என்ன நயவஞ்சமாக சொல்வது, உண்மையை சொல்வது எல்லாமே வரும். இது தேர்தல் கால
சட்டமன்ற தொடர் என்பதாக புரிஞ்சுக்கணும். சார், அதே போல் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. நிறைய முரண்பாடுகள், அது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. முரண்பாடுகளெல்லாம் இல்லை, விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த அதிகாரியும் ஐபிஎஸ் குழுவில் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கக்கூடாதே தவிர தமிழ்நாட்டில் பணியாற்றுபவர்கள் இருக்கக்கூடாது சொல்லலை. இல்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முதல்வர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் அந்த குழுவில் இடம்பெறணும்னு சொல்லி நாங்கள் சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம், அதில் நாங்கள் நிச்சயம் வெல்வோங்கிறத சட்டமன்றத்திலே முதல்வர் பேசுகிறாரு. நிச்சயமாக நமது வில்சன் சொன்ன மாதிரி திமுகவினுடைய பேச்சாளரும் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளரும் அவர் சொன்ன மாதிரி இது இடைக்கால தீர்ப்பு தான். உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் சொன்னது போல, 2 நீதியரசர்கள் சொன்னது போல. அதனால் அதில் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை மேலும் மேல்முறையீட்டில் இப்படி தமிழ்நாட்டை பார்த்தவங்க ஒருத்தரை சேர்த்துக்கிடுங்க என்று கேட்டால் உச்சநீதிமன்றம் சரி என்று ஒப்புக்கொள்வதற்கான நியாயமும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு அல்லாதது என்பது ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூ. மக்களுடைய சென்டிமெண்ட்ஸையும் புரிந்து கொண்டு அங்கீகரித்தால்தான் உச்சநீதிமன்றம் மீது நம்பிக்கை வரும். அதனால் முழுமையான விசாரணை என்பதை அவர்கள் இவ்வளோ தூரம் கொடுத்தோம், அது ஒரு நம்பிக்கையற்று போய்விடக்கூடாது என்பதில் ஏற்றுக்கொள்வாங்க. அது சிஎம் சொன்னது மிகச்சரி, அது நடக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், அதே எதுக்குன்னா அளவுக்கு அதிகமாக பிழையான வந்துவிடக்கூடாதே என்ற சேஃப்கார்டிங் இருக்குல்ல, பாதுகாத்து தற்காத்து கொள்ளுதல் என்பதில் தான் இந்த ஆலோசனையை வைத்திருக்கிறாரு. அதில் வழக்கறிஞர்கள்ட்ட ஆலோசித்து தான் சொல்லியிருப்பார் சிஎம். அதனால் சரியாக சொல்லியிருக்கிறாரு, அது சரியாக நிறைவேறும். அதனால் இடைக்கால தீர்ப்பு மட்டுமே தீர்ப்பல்ல, மேலும் முழுமை என்பதில் அதுவும் சேரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மைகள் வெளிவரும் என்றால். அதே போல சார், சிபிஐனாலே காலதாமதமாகும், சிபிஐ விசாரித்தாலே நீண்ட காலம் எடுக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதே குற்றச்சாட்டை விஜயே வைத்தார அந்த அஜித் குமாருடைய லாக்அப் டெத் கேஸில். அப்புறம் இப்படி இருக்கக்கூட இந்த சிபிஐக்கு மாற்றினதை ஒரு கொண்டாட்டம் போல தாவேக்காவினர் கொண்டாடுறாங்க. புஷி ஆனந்த் 18 நாளைக்கு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளரும் கட்டி பிடித்து ஃபோட்டோக்கள்லாம் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது சார். இதை எப்படி பார்க்குறது? கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நட்டம் இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் குத்தலையே, அதல்ல பிரச்சனை. இது ஒரு விஷயமே அல்ல. ஒரு கட்சிக்குள்ளே கட்டி பிடிச்சாங்க, கட்டி பிடிக்கல. முப்பெரும் விழாவில் தியாகி சிபிஐ வேணான்னு சொன்ன விஜய் இப்போ சிபிஐ கேட்டு போடுறாரு. அப்போ இல்லை, அது ஒரு பிழையான புரிதல். என்னன்னா சிபிஐயை கேட்கல விஜய் கட்சி, மற்றவங்க கேட்டாங்க சரி, பாஜகவும் கேட்டாங்க சரி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. சிபிஐயை கேட்டவர்களில் பிழையான சில பேர் இருக்கிறாங்க என்பதும் கூட இப்பொழுது நிரூபிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் ஆளுந்தரப்பு. அதுவும் சரி. ஆனால் 5 பேரில் 4 பேர் சிபிஐ கேட்டதும் அதில் 2 பேர் பிறை சாட்சி ஆனாலும் மீதி 2 பேர் கேட்டதை வைத்து தீர்ப்பு என்பது மாறப்போறதில்லை, சிபிஐ கொடுப்பது என்பதில். ஆனால் சிபிஐயை வெறும்னு கொடுக்கல. ஏன்னா விஜய் கட்சி கேட்டது போல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசருடைய தலைமையில் எஸ்ஐடி என்ற 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் பூர்வீகமாக தமிழ்நாட்டை கொண்டில்லாதவர்கள் சேர்த்து அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சிபிஐ தான் கண்டுபிடித்த விவரங்களை தரவுகளை கொடுக்க வேண்டும் அறிக்கையாக என்பதாகவும், அவர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் என்பதாகவும், அதை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்பதாகவும் வந்திருக்கு அந்த உத்தரவு. அதுதான். அதனால வெறும் சிபிஐ என்பதாக இதை பார்க்க முடியாது. அதனால தாவேக்காரர்கள் நாங்கள் கேட்டதும் வந்திருக்கு, அந்த பாஜக காரங்க கேட்டதும் வந்திருக்கு, எல்லாம் சேர்ந்து கடைசியாக தலைமையில் எதுன்னு சொன்னா நாங்க கேட்டது தானே வந்திருக்கு என்று மகிழ்ச்சி அடையலாம். இப்போ அந்த நீதிபதி தலைமைங்கிறதுல தான் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நீதிபதி மேலே இதே நீதிபதி மேலே செந்தில்குமார் மேலே தாவேக்காவினர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு திமுக பேசினாங்க. இப்போ அதே இந்த அஜய் ரஸ்தோகி மேலே இப்போ திகாவை சேர்ந்த பல ஆதரவாளர்கள் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் ஒரு மோசமான தீர்ப்பை கொடுத்த ஒரு நீதிபதினு சொல்லி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அமர்வில் இருக்கும் நீதிபதியை தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பத்தையோ பின்னணியோ அவரை பற்றியோ விமர்சனம் செய்தால் அந்த குற்றம் என்பது பதிவு செய்யப்படும் என்பதில் எப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. ஓய்வு பெற்ற நீதியரசர் என்பவர் கொடுத்த தீர்ப்புகளை பற்றி விமர்சிப்பது என்பது வேற, தீர்ப்புகளை விமர்சிப்பது வேற, ஆளை விமர்சிப்பது வேற. சரிதானா? அப்படி தீர்ப்பை விமர்சித்து தான்
என்ன பில்கி பானு கேஸ் என்பதாக 2002 நடந்த நிகழ்வு. அதாவது அந்த குஜராத்தில் அந்த பெண்மணி அவருடன் சேர்ந்தவரை எல்லோரையும் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து மிகவும் கொடுமைப்படுத்தியவர்கள் குற்றவாளிகளாக கொண்டு வரும் பொழுது 2002 வழக்கு நீண்டுக்கிட்டே வந்து அது உச்சநீதிமன்றம் வந்து சேரும் பொழுது இந்த இவர் இருக்கார் ரஸ்தோகி உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதியரசராக இருக்கார். அப்போது அந்த கூட்டு அமர்வில் அவரும் சேர்ந்து அந்த குற்றவாளிக்கு என்ன ஆதாரங்கள் போதாதுன்னு சொல்லி போட்டு அவருக்கு குற்றம் சாட்டவில்லை அவர் மீது என்பது ஒரு நடந்த நிகழ்வு தான். அப்புறம் அது உச்ச நீதிமன்றத்திற்கு மறுபடியும் மேலே போய் குற்றம் சாட்டப்பட்டது என்பது வேறு நிகழ்வு. இதை சுட்டி காட்டித்தான் பரப்புரையை வந்து ஆளுங்கட்சி பக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டில் என்ன அந்த குறிப்பிட்டவர் மீதே நம்பிக்கையின்மை என்று ஏற்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த என்ன விசாரணையினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பே நம்பிக்கையின்மையை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்படுத்திடலாம் என்ற விஷயம் தேர்தலை ஒட்டி உள்ள விஷயம். இதில் எதிர்த்தரப்பு வந்து எப்போ நடந்தது 2002 நிகழ்ச்சி, அந்த பில்கி பானு கேஸே நடந்தது அப்பந்தான். அப்பொழுது பாஜகவுடன் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் திமுக. அப்பொழுது நீங்கள் 2002 நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான 2000 பேர் கொல்லப்பட்ட அந்த குஜராத் நிகழ்வு என்ற மசாக்கர், அந்த படுகொலை இருக்கிறதே, அதை நீங்கள் எதிர்க்கவில்லை திமுக என்ற குற்றச்சாட்டை இப்போ எடுத்தாங்கன்னு வைங்க, அது பிரச்சனையாயிரும். இவர்களுடைய சொல்லக்கூடிய பரப்புரை கூட அதில் உடைய ஒரு பக்கம். ஆனால் அதே ரஸ்தோகியை பற்றி இன்னொரு பக்கம் செய்தி வந்துட்டு, இதுதான் நமக்கு வந்து ஒரு மனிதனை பற்றி இப்படி தப்பான தீர்ப்பும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கும் கூட ஒரு கேள்வி வருது. பொதுவாக ஜென்ரலாக எல்லாருக்கும் வரதான். தீர்ப்பை பற்றி பேசலாங்க. கவாய் வந்து இன்னைக்கு தலைமை நீதியரசராக இருக்காருங்க உச்ச நீதிமன்றத்தில். கவாயை பற்றி வந்து அவன் வந்து சனாதனத்தனமாக ஒருத்தன் வந்து செருப்பு எறியறான், எரிஞ்சிட்டு நான் அப்படித்தான் எறிவேன், கடவுள் எரிய சொன்னாருங்கிறான். அப்போ கடவுள் அடிக்க சொன்னாருன்னா அடிக்கலாம் போல இருக்கு நம்மளும். அதையுமே அவர் பெருசாக்கல, நீதிபதி வேணாம் விட்டுருங்க, அவர் பெருந்தன்மையா இருப்பது வேற. அப்போ அவரை வந்து அவருடைய பின்னணியை வைத்து, வகுப்பு பின்னணியை வைத்து, சமூக பின்னணியை வைத்து ஒரு சனாதனத்தனமான சிந்தனையுடன் ஒருத்தன் செய்யறான். அது வந்து எவ்வளவு கொடூரமானது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கப்பட்ட கவாய் மகாராஷ்டிராவில் இருக்கும் பொழுது கயர்லாஞ்சி என்று ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதில் வந்து 1989 SC/ST மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய என்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டை பயன்படுத்தலாமா என்று கேட்டதற்கு இறந்து போன தலித்து குடும்பத்தினர் அனைவரும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பது நிரூபணமான செய்தி. அவர்கள் வந்து நிலம் பிரச்சனைக்காக என்ன பறிக்கப்பட்டு இப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது நடந்த விபத்து. அதை வந்து வெறும் கொலை குற்றமாக எடுத்து தீர்ப்பு கொடுத்து விட்டு PA ஆக்டில் வராது என்று சொன்ன வெறும் அதே கவாய். அப்போ ஒரு நீதியரசர் நல்லாவும் செயல்படுறாரு, இன்னைக்கு மோடி அரசாங்கத்திற்கு ஒவ்வாமையாக இருக்கிறார் என்று நாமெல்லாம் மகிழும் பொழுது, இந்திய துணைக்கண்டம் எங்கும் கவாய் இன்னைக்கு இருப்பது என்பது கொஞ்ச நாள் தான் இருக்க போறார், நவம்பர் வரனாலும் அவர் வந்து உறுதியாக அரசாங்கத்திற்கு ஆதரவாக இல்லை, மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக என்பதாக ஒரு மகிழ்ச்சி ஜனநாயக சக்திகள் மத்தியில், மனித உரிமை சக்திகள் மத்தியில் இருக்கும் பொழுது அதே கவாய் இப்படி செய்திருக்கிறார் என்ற வரலாற்றையும் பின்பக்கம் பார்க்காங்க செயற்பாட்டாளர்கள். அது போல ரஸ்தோகிய இன்றைக்கு வந்து மில்கி பானு கேஸில் வந்து எப்படி நம்ம வந்து மில்கி பானு கேஸில் தப்பு என்பதாக புரிஞ்சிருக்கோமோ, அதே கவாய் இதை ரஸ்தோகியை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க. இவர் வந்து திரிபுராவில் உயர் நீதிமன்ற தலைவராக நீதிபதியாக இருந்திருக்காரு, தலைமை நீதிபதியாக. ராஜஸ்தானில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. அதற்கு பிறகு இவர் அமர்வுகளில் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு கேட்டால், ஒரு முறை இனிமே வந்து பேப்பர்லெஸ் என்று சொல்லக்கூடிய ரீதியில் இந்த கட்டுக்கட்டாக தூக்கிட்டு வருவாங்கல்ல நீதியரசர்கள், தூக்கிட்டு வராமல் கூட வந்து கொண்டாந்து ஒரு கிளார்க் அப்படி வைப்பான் கூட்டமாக. அப்படி இல்லாமல் மடிக்கணினி மூலமாகவே எல்லாத்தையும் கணினி மூலமாக செய்வது என்பதில் செய்தவர். நல்ல ஒரு அறிவியல் ரீதியான வளர்ச்சி. என்னன்னா பேப்பர்லெஸ் பட்ஜெட் வைக்கிறேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்வது தான் பெருமையாக சொல்கிறாங்க என்ற விஷயம் செய்திருக்காரு என்பதை போடுறாங்க சில ஏடுகள் தமிழ்நாட்டிலே கூட. அதே சமயம் இதே போல் வந்து தேர்தல் ஆணையத்தை தலைவரை யாரை உருவாக்குவதுன்னா இதுக்கு தலைமை நீதியரசரே இருக்கக்கூடாது என்பதாக மோடி அரசாங்கம் முயற்சி எடுத்த பொழுது அதற்கு எதிராக என்ன தலைமை நீதியரசரும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்த குழு தான் தீர்மானிக்கணும்னு போட்டதிலையும் இருக்காரு என்று அவருக்கு செக் வச்சவரும் மோடியினுடைய
என்ன ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற செயல்பாட்டுகளுக்காக தேர்தல் மீது செய்ததற்கு வைத்தவர் என்று பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கின்ற ஏன்னா பில்கி பானு கேஸ் பெண்களுக்கு எதிரானதுன்னு வந்து பெண்கள் இயக்கங்கள் கூட அதை பரப்பும் பொழுது அவர்கள் மூலமாக பரப்பும் பொழுது என்ன ஆழ்வோர் கூட இந்தியாவில் இருக்கின்ற கப்பல் படை அதில் பெண் அதிகாரிகள் மேலே கொண்டு வரப்பட வேண்டாமா இல்லையா, பெண் அதிகாரிகள்லாம் அது வரக்கூடாது என்பதெல்லாம் அரசாங்கம் நினைக்கும் பொழுது பெண் அதிகாரிகள் வர வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தவர் இவர் தான். இவரும் அதில் இருக்கார். இப்படியாக ஒவ்வொன்றாக அவர் வந்து பல விஷயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அவர் செஞ்சாருன்னா ஜல்லிக்கட்டுக்கு இதே போல தடையே வந்துச்சு உச்ச நீதிமன்றம் மூலம். மறுபடியும் என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு மாற்று இங்கே வந்து ஒரு சட்ட திருத்தத்துடன் தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு. அதை பற்றிய தீர்ப்பு இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சியில் தான் 23ஆம் ஆண்டு நடந்தது. அதுலேயும் அவர் என்னன்னா ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டிலும் சரி இந்த வண்டி மாட்டு வண்டி என்பது வந்து கர்நாடகாவிலும் சரி இதெல்லாம் அவருடைய கலாச்சாரம், அந்த மாநிலத்தினுடைய உரிமை அது என்பதாக பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்காரு மக்களுக்கு சாதகமாக. அதனால ஒரு நீதியரசருடைய ஒரு தீர்ப்பை வைத்து மட்டும் நாம் பார்க்க போகிறோமா அவரை அளவிட, அல்லது பல தீர்ப்புகள் இருக்கிறதே அதில் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோமா என்பதும் அதில் கேள்வி வருது. அதனால இந்த விவரங்களையும் பரப்பி கொண்டிருக்கிறாங்க நம்ம அச்சு ஊடகங்களிங்க. அப்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பரப்புரைனால நாம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாமல் இந்த செய்திகளை பார்ப்பது என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல் இந்த விசாரணை விரைந்து முடித்து சில மாதங்களில் கொண்டு வந்து விடுவார்களா என்ற விஷயத்தையும் எதிர்பார்ப்பில் நிற்கிறோம். அதே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த கவாய் வந்து இந்த தீர்ப்பு, அதாவது இந்த தாவேகாவுடைய தீர்ப்பு உச்சநீதி அதாவது சிபிஐக்கு மாற்ற அந்த வழக்குக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தினம் நினைக்கிறேன் டாஸ்மாக் முறைகேட்டில் இடி வந்து ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே போய் நீங்கள் எப்படி ரைடு பண்ணுவீங்கிற அந்த வழக்கையும் இந்த மக்கள் பெருமையாக ஷேர் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மோடி அரசாங்கத்துடன் உடன்படாமல் போகக்கூடியது என்ன கவாய் தலைமையில் நடக்கிறது என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அதே கவாய் அதையும் செஞ்சிருக்காருங்கிறது தான் குறிப்பிட்டிருக்கீங்க. இல்லை இதில் கவாய் தலைமையில் போடப்பட்ட என்ன மகேஸ்வரியும் இவரும் தான் அஞ்சாரியும் தான் செய்கிறாங்க. இதை நேரடியாக போட்டவர்கள்னா அந்த நீதியரசர்கள். ஆனால் தலைமை நீதியரசருடைய ஏற்பாட்டில் தான் அதை வந்து பார்க்கணும் என்று பார்க்கும் பொழுது இப்படி வந்து மாறி மாறி தீர்ப்புகளை பற்றி வரும். அந்த தீர்ப்புகளில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட வேண்டியதுதான், எடுத்து மேற்கோள் காட்டிக்கிட வேண்டியதுதான். என்ன அது பொருத்தம் இல்லாமல் இருக்குது, மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னால் விமர்சிக்க வேண்டியதுதான். இதையெல்லாம் செய்யலாம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமைக்கு நன்றி சார்.